பிகாம் வாலிபால்னு போட்டிருக்கு. இதுல கோபிநாத் பிகாம் பாஸ்கெட் பால்னு போட்டிருக்கு. யார் அந்த கோபிநாத்? இது கிரிக்கெட், இது ஹாக்கி, இது ஜாவலின் த்ரோ. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிடும். சர்டிபிகேட்லாம் ஏன் ஆரோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுவதும் வேலை தேடி கிடைக்கலையே. பிகாம் படிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதாதா, சாதனை பண்ணி காட்டணுமா? நோ, நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் கோபிநாத். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவெளியாவது. மிஸ், என் பேரு சித்ரா, நீங்க சித்ரானே கூப்பிடலாம். உங்கள மாதிரி எத்தனையோ பட்டதாரிங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்கள மாதிரி மனசு உடைச்சிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா you will get it. அப்படிங்கிறீங்க? தேங்க்யூ மிஸ் சித்ரா, நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். Thanks Miss Prince. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? ஆட போட, இன்டர்வியூல கேள்வி கேட்கறானுங்க. மனித குரங்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பான்? டேய், ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேக்குறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டிய போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டிய போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய், உன் வேலையை விடுறா. என்ன சாப்பிட என்ன வாங்கிட்டு வந்த? விட்டுருவன ரஸ்தாளி பழம் இது 16 உரிக்கிறேன். சாப்பிட போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய், எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரி, வாழைப்பழத்தோட எங்க குறிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் விளையாட்டு. நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்போ நம்மோட சாதியடா. நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்போ நம்மோட சாதியடா. வேலை இல்ல, சோறு இல்ல, என்ன என்று சாதிதான் நாட்டுல. நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்போ நம்மோட சாதியடா. நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்ப நம்மோட சாதியடா. வேலை இல்ல, சோறு இல்ல, என்ன எங்கும் சாதிடா. நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்ப நம்மோட சாதியடா. ஆறாரோ கோடி கோடியா ஸ்விஸ் பேங்க்ல போட்டு வச்சு நான் கையக்கிறேன். ஊரெல்லாம் நீட மேடையா என் வாழ்க்கையே ஏழக்கில்ல வேஷம் போடுறா. லாட்டரி சீட்டு நான் வாங்குறேன், லட்சுமி தாயை கண் பாரடி. காத்தாடி கோடி விழுந்தா உன் கோயிலில் சேர்ந்தாயில் உழைப்பேன். நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்ப நம்மோட சாதியடா. அழவேலை இல்ல, சோறு இல்ல, என்ன சாதிதான் நாட்டுல. நம்ம நாட்டுல வாழுற பாதீசனம் இப்ப நம்மோட சாதியடா. சாப்பாடே பைப்பு தண்ணிதான் நம் கையில சல்லி
நான் வரலடா. ஆத்துல அத்திமேல அண்ணா இருக்காரோ நீங்க நன்னாவே இருக்கேன். ஏற்கனவே இதே கல்யாண மண்டபத்துக்கு வந்துதான் உதவ வாங்கியிருக்கோம். மறுபடியும் இங்கே கூட்டி வந்துருக்கீங்களே, வேணாண்டா. யானைக்கு அடி சறுக்குண்டா, அது இன்னமும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உள்ள போன உடனே பிள்ளைக்கு அப்ப நானு, பொண்ணுக்கு அப்ப நீங்கன்னு சொல்லுவேன். கடைசியா பார்த்தா 60 கல்யாணமா இருக்கு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. டேய், நம்ம மாப்பிள்ளைய சேர்ந்தவங்க பொண்ணை சேர்ந்தவங்கன்னு சொல்லி தானடா இந்த தகராறு வந்தது. இந்த தடவை கல்யாண சத்திரத்துக்கு நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டா இது கொஞ்சம் புதுமையா இல்ல? புதுமையா இருக்குடா. அடியும் புதுமையா வந்துட்டா. டேய், அதெல்லாம் விழாதுடா. Change the ghetto பைசே. ஓகே. நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி, சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். அம்மாக்கார பாகுனாரா? டேய், சாம்பார்லாம் கீழே கூடாதாடா, தரெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய், ரொம்ப ஓவரா போறீங்க. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்னேன். அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன். சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முருகா சாம்பாரா அசத்துறீங்களே? சார் நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட, நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார். சரி, சாம்பார் ஊத்தாத அப்படி போ. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்னான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்கதான். ஏய், இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார். வாங்க, சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? ரெடி பண்ணலாம். எதுக்குங்க கெட்டி மேடம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். யோ வாங்கியா. ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு என்னடா தெரியும்? பெண்ட நிமித்திட்டானுங்க. போனே நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா கிழிச்ச. பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்க. வாங்க வாங்க, பக்கத்துல கலந்துக்கீங்க. தைரியமா வாங்க சார், கவலைப்படாம வாங்க சார். வாங்க. ஐயோ என்னால முடியலையா? முடியல முடியா? வித்தியாசமான பந்தயங்க. இந்த அரைக்குறை மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம துணி ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா? தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா, 400 ரூபாய். 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவேன்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய், இவ்வளவு மிளகாயமா? வயிறு என்னத்துக்கிறது? உடனே பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. நீ நகரா.
டேய் நகர்றா. சொன்ன கடா டேய், கோபி, டேய், வேணாடா, சொன்ன கேளுடா. சொன்ன கேளுடா, வேணாடா. கோபி, வேணாடா. மனுஷனா சாப்பிடு படுக்க முடியா என்னடா ஏய், இன்டர்வியூ போறதுக்கு உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? அது வந்து எப்படியோ சம்பாதிச்சேன்டா. ஆமா கண்ணெல்லாம் ஏன் சிவந்திருக்கு? அதான் அது ஒண்ணு இல்லடா, கல்ல தூசி விழுந்திருக்குடா. தூசி விழுந்தா ஏன்டா மோமெல்லாம் தான் இருக்குது? அது வந்து வேற வந்தோமா, ஃபேன் வேற இல்லையா, அதான் வேர்க்குது. இல்ல நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இதை எப்படி வாங்கின? நான் நேர்வழியில சம்பாதிச்சுதான்டா இதை வாங்கினேன். அதான்டா, இதை எப்படி வாங்கின அத சொல்லு முதல்ல. 1/2 கிலோ மிளகு தின்னா 400 ரூபாய் பந்தயம்னு ஒரு இடத்துல சொன்னான். உடனே 1/2 கிலோ மிளகு தின்னு அந்த பந்தயத்துல ஜெயிச்சுட்டேன்டா. ஜெயிச்ச படத்துல தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ண? தேடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, வேற வழி தெரியலாதான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் ரொம்ப எரியுதாடா. இந்த பச்சை தண்ணி குடி. குடிடா. வலிக்கடா. தண்ணி குடிச்சு ஓடி போடியா? ஆமாண்டா. அண்ணே, இங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இந்த வெண்ணெயை சாப்பிடுங்கண்ணே. வேண்டாமா. ஐயோ, குடல் வெந்து போயிடுண்ணே. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படியே முழுங்குங்கண்ணே. கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யறதுக்கு யோசிக்கிறது காலத்துல நீ எங்க மேல இவ்வளவு பந்தமும் பாசமும் வச்சிருக்கப்பா. எப்பவுமே நாங்க உன்னை மறக்க மாட்டோம்.